டேய் சோமா நில்லு. சந்திரா இதையும் கணக்கில் வச்சுக்க. சரிண்ணா. சைட்டுக்கு தானே போற, வா போலாம். வேணாண்ணே, நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் கூட நடக்கவே இல்லை. அப்போ ஒன்று பண்ணு, அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து கேளு சொல்லுவாங்க. தூரம் கொஞ்சம் அதிகம் தான், சீக்கிரம் வந்து சேரு. சரி, பைக் அங்கே விட்டு வாங்க, 2 பேரும் நடந்து போகலாம். இங்கே பாரா, நீ நடந்து வரது இல்லாமல் என்ன வர கூப்பிட்டு இருக்க. பொண்ணா வணக்கண்ணா. ஐயோ சோமா, என்கிட்ட சில்லற இல்லை. நான் எப்போ நான் சில்லற கேட்டேன்? நல்லா இருக்குண்ணா. ఇదొక పావు కిలో ఇవ్వండి. சில்லறை மட்டும்தான் வாங்குவான். இங்க இருக்கிற காய்கறிலாம் விஷம்னு சொல்லி என்கிட்ட வாங்கவே மாட்டான், வீணா போனவன். ఇక్కడున్న కూరగాయలంతా విషమేనా? ஆமா. ஐயோ, அதெல்லாம் இந்த ஊருக்காரங்க சும்மா பொருளை கிளப்புறாங்க. இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ். நம்ம ஊர் தான் ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. மல்லி, இன்னொரு பாண்டு கொண்டு வா. 2 பாண்ட ஒண்ணா போட்டு தாங்கண்ணா. சரி, உன்னால 2 பாண்டை தள்ள வச்சு கொண்டு போக முடியுமா? இல்லண்ணா, முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இதை கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் கொண்டு வா. சரிண்ணா. பாண்டை வைங்க. ஐயோ, இருமிட்டே இருக்க, ஆனால் புகையை நிப்பாட்ட மாட்டேறியானே. ஊதி தள்ளுற. சோமம் வர்றான், பார்த்தானா தொலைச்சிருவான். சோமம் தானே வரான், கடவுள் ஒன்றும் வரலையே. உனக்கு இருக்கு. பீடி தானே, இலை தம்பி. பைத்தியக்கார பையன் நம்பிட்டான். பிடிக்கும் போது நான் பீடியில தானே கண்ணு முழிப்பேன். சாயந்தர நேரத்துல விளக்குக்கு முன்னாடி பீடிய தானே நானும் பிடிப்பேன். பீடி பிடிக்காத மூடர்களுக்கு தாடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. காது மேல துண்டு பீடி வைக்காம. ஏன்னா நேற்று நம்ம சர்ச்சில் நடந்த கல்யாணத்தில் கூட உங்க பிரியாணி தான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நம்ம கேட்டரிங் தான். சிக்கன் பிரியாணி போட்டீங்க போல. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா இது அது கிடையாது. உங்களுக்காகவே ஜானகி காலையில எந்திரிச்சு பண்ண தம் பிரியாணி. அப்படியா? எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கிடைக்குமா? நீ கொடுக்க வேண்டாம், சும்மா இருங்க. சரி கொடு, சாப்பிட்டு குறதானே நல்லா சொல்லுவான். இருந்தா நான் சொல்ல போறேன். போதும் போதும், அளவா மட்டும் சாப்பிடுங்கண்ணே, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடுண்ணே. நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா? நீ சாப்பிடலையாப்பா? இல்லைக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியே எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான் எப்பவுமே சாப்பாடை வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவேன். தம்பி, இது நம்ம சொந்த கேட்டரிங் ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ பரவாயில்லண்ணே. இவனை வற்புறுத்தாதீங்க, இவன் இயற்கைவாசி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஒரு போட்டோ எடுறா. டேய், நான் வரேன். போ. டேய், நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா கவர் பண்ணிடு. ஓகே. ஓகே. அப்ப நீங்க போங்க. இரு. ஐயோ, காலங்கத்தல இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எரும மாடுங்க. இவங்க வீட்ல எல்லாம் இவங்கள கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இவனுங்களுக்கு இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு. இங்க இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல ஸ்கூலுக்கு போங்கடா. ஐயோ, இந்த மரத்துல இருந்து ஏதாவது விதை கிடைக்குமான்னு பார்க்கலாம்னு வந்தேன் ஆன்ட்டி. ஆண்டியா? ஏய், அவங்கள ஏன்டா ஃபீல் பண்ண வைக்கிற? பாட்டிக்கு கோவம் வர போகுதுடா. பாட்டியா? உங்க எல்லாரையும் போடா. போங்கன்னு சொன்னல, போ. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்கடா. பெரம்பு எடுத்து நல்லா பழுக்கிற அளவுக்கு இவங்கள பின்னாடி அடிக்கணும். நான் அந்த பிரின்சிபல் சாரை போய் பார்க்கறேன். இந்த பக்கம் இனிமே இவனுக்கு வரவே கூடாது. ஜப்பார் அண்ணா, என்ன பிரச்சனை? அது ஒரு பேக் பிரச்சனை. ஆமா, போன வருஷம் காந்தி ஜெயந்திக்கு புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணீங்க. அன்னையில இருந்து இந்த மரத்தால ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓ, அப்படின்னா அதை வெட்ட வேண்டியதானே? சுலபமா சொல்லிடலாம். அம்மா, உங்க சார் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரா? அதெல்லாம் எங்க சார் கரெக்டா வந்துருவாரு. 10 மணிக்கெல்லாம் டான்னு இருப்பாரு. வெளியே கூட இவ்வளவு பெரிய காடு இல்லையே. ஓ, அதுவா? அது எங்க சார் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற செடி, ஆக்சிஜன் செடின்னு அவர் சொன்னாரு. அப்பப்போ அந்த இலையை கூட பறிச்சு சாப்பிடுவாரு. டைம் என்ன ரொம்ப லேட் ஆச்சுல? தெரியலையே. கொஞ்சம் வழி விடுங்க. இங்க பாருங்கண்ணா, நாங்க தான் முதல்ல வந்தோம். போய் லைன்ல நில்லுங்க. ஏமா, தள்ளி நில்லுமா, சார் உள்ள போட்டோம். சாரி சார், யாருன்னு தெரியாம. வாங்க. சாரி சார், யாருன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, பிஎஸ்சி அட்டஸ்டேஷன் தானே. ஆமா சார். ஒரிஜினல் எங்க? இங்க இங்க இங்கேயும். கரெக்டா இருக்கா? அண்ணா, இவருக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, என்னாச்சு? இல்ல, இவர மாதிரியே ஒருத்தர் எங்க வீட்டுக்கு கட்டிட வேலைக்கு வந்தாரு. அட, அது இவர்தாம்மா.
இப்போ இருக்கிற பசங்க காசு கொடுத்து ஜிம்முக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? உடம்ப ஏத்துறதுக்கு. ஆனா எங்க சோமன் சார் இருக்காரு, கட்டட வேலை கூப்பிடும் போது ஜிம்முக்கு போறதா நினைச்சு வேலைக்கு போவாரு. அந்த வேலைக்கு போகும்போது காசே வாங்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இவரு ஜூனியர் இயற்கை ஆர்வலர். அவரோட சிஷ்ய. சப்ளாங்கல் போட்டுதான் தண்ணியே குடிப்பான். நல்லவேளை சரியான டைம்ல இல்லைன்னா ரொம்ப லேட்டா இருக்கும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. நான் அப்பவே சொன்னேன் இந்த மரத்தை வெட்டிடலான்னு. இப்ப பாரு, வணக்கம், இது வணக்கம். எப்படி அசிங்கமா இருக்குதுன்னு. மகளிர் அமைப்பு வந்திருக்கா? வணக்கம். என்னாச்சு? பிரசிடென்ட் சார், இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓ, என்ன ஒரு ஃபினிஷிங் இந்த மரம். சி, இல்ல இதெல்லாம் இயற்கையோட அதிசயம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த மரம் ஆபாசமா இருக்கு, இதை வெட்டி எடுக்கணும் சார். ஏதாவது கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஊத்தனாலே அதெல்லாம் போயிரியா? சோமன், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தள்ளுடா. சார் நாங்க என்ன சொல்ல வரல, இந்த யோசிச்சு மரமே முடிவு எடுப்போம். வேணான்றோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதை நாம வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க அதானே? அந்த இடத்த மட்டும் வெட்டினா மறுபடியும் வளராதா? அப்ப என்னதான் பண்றது? அப்ப மொத்தமா வெட்டிலான்றீங்க அதானே? அதான் சோமனே சொல்லிட்டால, மொத்தமா வெட்டிடலாம். கரெக்ட். சார் யார் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டாம சொந்தமா முடிவெடுங்க சார். நீங்க எப்பா இயற்கை ஆர்வலர் சோமா, ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒன்னும் பாவாடையெல்லாம் கட்டி மறைக்க முடியாது. இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துடணும். பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடுற இடம் இது. இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது, வெட்டி கடாசனம். அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த விஷயத்தை நானே பொறுப்பெடுத்துட்டு முடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? அப்ப சரி பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நாம இதுவரைக்கும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் பார்த்திருப்போம். ஆனா இங்க நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும், வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும், அந்த மரத்து மேலேயே வீட கட்டி அதை வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. மேஸ்திரி வேலைக்கு வந்த பையன் தானே? இந்த அலுவலகத்தோட அட அதிகாரி. ஆமாமா, ஆள் நல்லா தான் இருக்கு. கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேஸ்திரி வேலைக்கு வந்தான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. நியூஸ் பாத்தியா நீ? அந்த ஆளு என்ன மரத்துக்கு மேல உட்கார்ந்து போராட்டம் பண்றான்? பாத்துட்டு தான் இருக்கேன். இந்த ஆள் பைத்தியம் போலடி. அக்கா, அவ இப்ப வீட்டுக்கு வந்துருவானா? அவ வரமாட்டான், நீ தைரியமா பண்ணு. கண்டிப்பா வரமாட்டான். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தாலே குசி ஆயிடுவான். அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளேட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. மொபைல் போன்ல சிக்னல் கிடைக்காதனால லேண்ட்லைனை மேல எடுத்துட்டு போய் வேலைக்கு எந்த தடையும் வராத மாதிரி வேலையை பார்க்கும் இப்பேற்பட்ட அதிகாரியை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. சோமனா புடிங்க. சார், இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கிட்ட விட்டுடணும். ஏன்னா இந்த மரம் ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு இது இப்படி இருக்கு, நாளைக்கே கண்ணு மூக்கு காதுன்னு வந்து ஒரு மனுஷனா மாற வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல நம்மளும் இப்படிதானே இவால்வ் ஆகி வந்தோம். அப்படிதானே? அடுத்தடுத்து இதை பத்தின செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். சனே. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். என்ன சார்? அவர்தான் வேளாண்மை அதிகாரி, அங்க போங்க. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். சனே. என்ன சார்? தினகரன் சார் ஃபீல்டோட ஃபைல் வேலை என்னாச்சு? இப்ப ரெடியா இரு சார். பைத்தியக்காரன். ராஜம்மா, அந்த செடி நல்லா இல்ல, வேற செடி கொடுங்க. என்ன நீங்க? ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆபீஸ். சார், நான் பிஓ ரிஞ்சு. பொறிஞ்சு சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கேன் சார். பாத்துட்டு இருக்கேன். விஷயம் என்ன? சார், நான் பிடெக்ல ஃபெயில் ஆயிட்டேன். 48 அரியர். எனக்கு அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு 3 மாசத்துல விவசாயம் பண்ணி பணக்காரன் ஆகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? மண்ணுக்காக உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்போ மண்ணுக்கே உயிரை கொடுத்துட்டு நல்லா இருக்கும்பா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஹலோ, சோமன் சாரா? ஆமாங்க, சொல்லுங்க. சார், உங்க போராட்டத்தை
பார்த்து வியந்து பாராட்ட தான் கூப்பிட்டேன். சரி பாராட்டுங்க. ஸ்ட்ரைக் சூப்பருங்க, பிரமாதம். சொல்ல வார்த்தையே இல்ல. சொல்ல வார்த்தையிலன்னு எதுக்குங்க கால் பண்றீங்க? ஐயோ சாரி சார், அப்ப நான் வச்சிரவா? சரி. சோமண்ண, நான் வெயிட் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், அப்ப கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ், யார் பேசுறீங்க? சார் நான் காலையில கால் பண்ணேனே, உங்க ஃபேன். ஓ, அதுக்குள்ள என்னோட ஃபேன் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். பின்ன? ஆனா இந்த டைம்ல மரத்து மேல தனியா உட்கார்றது ரிஸ்க் இல்ல, அதான் கூப்பிட்டேன். என்ன ரிஸ்க்? உலகம் ஃபுல்லா குரங்குங்க மரத்து மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஓ, அதனாலதான் நீங்களும் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் எதுவும் சொல்ல வரல. நீங்க இந்த லோக்கல் மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க தானே? என் போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க? ஐயோ, அதுக்கெல்லாம் ஒண்ணு நான் கால் பண்ணல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தான் பண்ணேன். வேண்டாம்னா சொல்லுங்க, இனிமே கால் பண்ணல. சாரி. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? காலையில கால் பண்ண பொண்ணு தானே? பொண்ணா? நான் உன் அம்மா பேசுறேன்டா. ஓ, நீயாம்மா? என்ன விஷயமா? ஏன்டா உனக்கு போராட்டம் பண்றதுக்கு வேற எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? இதை சொல்லவா கால் பண்ண? நான் இப்ப போய் தூங்க போறேன். ஏண்டா ஏதாவது சாப்பிட்டியா நீ? அம்மா, இது உண்ணாவிரதம்மா. இந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிடுமா? நீ வருவன்னு உனக்கு பிடிச்ச கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன்டா. ஓ, பெரிய கீரை பொரியல். 24 மணி நேரமும் கீரை பண்ணுன்னு என் உயிரை வாங்கிட்டு இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? கீரை பிடிக்காம போயிடுச்சா உனக்கு? ஆமா, பிடிக்கும். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ அம்மா. பிடிக்கும் பிடிக்கும் தான் சொல்லிட்டேன்ல. எனக்கும் உங்களை பிடிக்கும்.